செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச் வந்து ஒரு ரோஸ் மாதிரி உள்ள ஒரு ஷெல்லை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாதிரி ஷெல்லு வந்து நான் 3 பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த ஷெல் எப்படி இருக்குன்னா, ஹோல் வந்து ஒரு 4-5 ஹோல் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 பக்கமும் அப்படியே கோத்து அழகாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போவும் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் உங்களுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக கம் வச்சு கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி இந்த 3 பீஸையும் இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நார்மல் ஸ்டிச்சஸ் தான், ஏன்னா அந்த ஹோல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அதே நேரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணதும் தெரியாது இந்த ரோஸ் ஷெல்லை பொறுத்த வரையும். இதை மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்த அப்புறம்ளுக்கு நான் லாங் பீட் எடுத்து தான் கொஞ்சம் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணுறப்ப நல்லா கவனமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அழகாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் கலர் த்ரெட் போட்டு யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம கார்மெண்ட்ஸில் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் 2 போயிட்டுருக்கு. யாராருக்கெல்லாம் பில்லிங் இருக்கோ அவங்க வந்து கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லாங் பீட் தான் இப்போ நான் எடுக்க போகிறேன். எப்போவுமே சொல்லியிருக்கேன், லாங் பீட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் ஒரு பீடு கொடுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். அதை மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பீட் கொடுத்துருக்கேன், அப்புறமேலுக்கு பீடு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு எண்ட்லேயும் ஒரு சின்ன பீட் கொடுத்துருக்கேன். இதை ரூலர் பீடுன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. கர்தானாலே நல்லா பெருசாக இருக்கும். இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்த அப்புறமேலுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரிப்னஸ் வேணுங்கிறதுக்காக கடைசியாக ஒரு பீடு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கிட்ட ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். அப்படி ஸ்டிச் பண்ணுறப்ப ஆடாது, ரொம்ப அழகாக இருக்கும். அதை மாதிரி நான் 3 பீஸ் இதை மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லோரும் கேட்குறீங்க இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஹெவியாக கொடுத்தா செய்கிறது கஷ்டமாக இருக்கும் மேம், கொஞ்சம் சிம்பிளாக கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இது. இன்றைக்கி சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற ஒரு ஒர்க்கு. இது சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் நீட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வந்து லீஃப் சீக்வன்ஸ் எடுத்து 2 பக்கமும் கொடுக்க போகிறேன். இது உங்களோட விஷ் தான், எங்கே கொடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. நான் இந்த இடத்துல 2 கொடுக்க போகிறேன். ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 2 கொடுக்க போகிறேன். லீஃப் சீக்வன்ஸு அது மேலே கர்தானா வச்சு, அந்த லீஃப் சீக்வன்ஸில் அடுத்ததில் ஒரு ஹோல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஹோலில் கொண்டு போய் நான் இந்த நீடில் இன்சர்ட் பண்ணால் இந்த ஒர்க்கு ஓவர். இது ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்படுறவங்க ஏதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கிங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதான். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நான் 2 லீஃப் சீக்வன்ஸ் நான் போட்டுக்க போகிறேன். இதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் லீஃப் சீக்வன்ஸை கொடுத்துங்க. நான் அந்த லாங் பீட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் அதை நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இது சின்ன ஒர்க் தான், ஆனால் வந்து ஃபினிஷிங் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீட் லுக்கில் இது உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேக் சைட் ஸ்டிச்சஸ்ஸு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிம்பிள் தான், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், ஆனால் வந்து நீட் லுக்கில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு லீஃப் கொடுத்து பார்த்தேன், பட் எனக்கு அந்தளவுக்கு இதாக பிடிக்கல, அதனால் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.